போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது. நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாம்பிள் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நம்மளோட யூடியூப் சேனல் மூலமோ நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பு மூலமோ நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு வரலாறில் 8வது டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு வரலாறில் வந்து பார்த்திங்கன்னா 700 கேள்விகள் வரி வரியாக எடுத்து வச்சுருக்கிறோம். 50 கொஸ்டினாக ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு வரலாறில் 8வது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்மளுடைய ஆப்பை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்மளுடைய ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டாபிக் வைஸாகவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலாறு ஆரம்பிச்சிடுவோம். வரலாறில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு வரலாறில் 8வது டெஸ்ட். ஓகேங்களா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? முதல் கேள்வி பொறுத்துக. நகரிகா அப்படின்றது நகர தலைவரில் குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஸ்தானிகா கோப்பான்றது அந்த நகர தலைவரோட உதவியாளர்கள். ஓகேங்களா? மாசா காஸ் அப்படின்றது செப்பு நாணயம். ஓகேங்களா? எக்ஸன் அப்படின்றது கடவுள். எக்ஸன் எக்ஸின்ற 2 கடவுள் இருப்பாங்க. ஓகேங்களா? 3 4 1 2 டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அடுத்த கேள்வி மிகிரக்குளருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மிகிரக்குளருக்கு கப்பம் கட்டின யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர். அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா பாலாதித்யர். ஓகேங்களா? குப்தர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹூணர்கள் படையெடுத்து உள்ளே வருவாங்க. அப்போ குப்தரோட மன்னரை யார் இருந்திருப்பாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்கந்தகுப்தர் தான் இருந்திருப்பார். ஓகேங்களா? தொடக்கத்தில் ஸ்கந்தகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஹூணர்களை வந்து வெற்றி அடைஞ்சிடுவார். ஓகேங்களா? ஹூணரை தோக்கடித்து வெளியில் பற்றி விட்டுருவார். திருப்பி ஒரு 12 வருடங்களுக்கு எடுத்து திருப்பி வந்து ஸ்கந்தகுப்தரை ஹூணர்கள் வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதில் முதல் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோரமானர் வருவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவருடைய மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகிலக்குளர் வருவார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குப்தரில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மன்னர்கள் வருவாங்க. அதில் முதலாம் நரசிம்மகுப்தர். ஓகேங்களா? பாலாதித்யர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர்ன்ற பேரில் அரியணை ஏறியிருப்பார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகிரக்குளருக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தர் பாலாதித்யர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய மன்னர். ஓகேங்களா? மிகிரக்குளர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தத்தை இழிவுபடுத்துவார். அப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கும் சண்டை நடக்கும். மிகிரக்குளர் வந்து பார்த்திங்கன்னா பாலாதித்யரை மகதத்தை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருவார். ஓகேங்களா? குமாரகுப்தர் மிகவும் முக்கியமான குப்தர். ஓகேங்களா? குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். ஓகேங்களா? ஸ்கந்தகுப்தர் காலத்தில் ஹூணர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மீது படை எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? விஷ்ணுகுப்தர் குப்தர்களில் கடைசி அரசர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். கீழ் காண்பவனவற்றில் காலவரிசைப்படி அமைந்துள்ளது எது கேட்டிருக்காங்க. குப்த வம்சத்தை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஆப்ஷன் ஸ்ரீகுப்தர். இங்கே இருக்குது. ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். ஓகேங்களா? ஸ்ரீகுப்தரோட மகன் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அவருடைய மகன் தான் சமுத்திரகுப்தர். அவருடைய மகன் தான் விக்ரமாதித்யர் வருவாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். மத்த விலாச பிரகசனம் அல்லது குடிகாரர்களின் மகிழ்ச்சி என்ற நாடகத்தை சமஸ்கிருத மொழியில் எழுதியவர் யார் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் தான் வருவார். ஓகேங்களா? அதனால தான் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கும். ஓகேங்களா? மத்த விலாசன். ஓகேங்களா? முதலாம் மகேந்திரவர்மனுக்கு நிறைய பேர் இருக்கும். ஓகேங்களா? சங்கீரண ஜதி. ஓகேங்களா? குணபாரன், சித்திரகார புலி, விஜித்திர சித்தன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மனை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். பல்லவ மன்னர்களில் மிக முக்கியமான மன்னர் முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? அவருடைய மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா? முதலாம் நரசிம்மவர்மனோட இன்னொரு பேர் தான் மாமல்லன். ஓகேங்களா? இன்னொன்று வாதாபி கொண்டான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2ஆம் சிம்மவர்மன் வருவார். ஓகேங்களா? இரண்டாம் சிம்மவர்மன் தான் பல்லவரோட தொடக்க கால மன்னர். ஓகேங்களா? இவருடைய மகன் தான் சிம்ம விஷ்ணு. ஓகேங்களா? சிம்ம விஷ்ணு தான் பல்லவரோட பேரரசை விரிவுபடுத்தினவர். ஓகேங்களா? சிம்ம விஷ்ணுவோட இன்னொரு பேர் தான் அவனி சிம்மர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். நியாய பாஸ்யா என்னும் நூலினை எழுதிய காஞ்சி கடிகையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா வத்ஸ்யாயர். இவர் தான் வருவார். ஓகேங்களா? இவர் யாரும் வந்து காஞ்சி கடிகையில் வாழ்ந்த
ஒரு ஆசிரியர். ஓகேங்களா. அவர் எழுதிய நூல் நியாயபாஸ்கா. தண்டின் தசகுமார சரிதம் எழுதியிருப்பார். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் அவைகள புலவராக இருந்திருப்பார். பாரவி ஓகேங்களா. சிம்ம விஷ்ணு அவைகள புலவராக இருந்திருப்பார். ஓகேங்களா. பெருந்தேவனார் ஓகேங்களா. பாரதம் பாடிய வெண்பா நூலை மகாபாரதம் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். பாரதம் பாடிய அவர் பாரதம் பாடிய வெண்பான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகளை ஆராய. கூற்று ஒன்று, குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தலைகளில் கட்டப்பட்டிருந்தன. சரிதான். கூற்று 2, சிந்துவெளி மக்களிடம் படைகளிலே ஒரு சில கருவிகள் மட்டுமே கிடைத்துள்ளன. சரிதான். கூற்று 3, சிந்துவெளி மக்கள் மேம்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டனர். சரிதான். ஓகேங்களா. கூற்று 4, சிந்துவெளி மக்களில் பெண்கள் மட்டும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். தவறு. ஓகேங்களா. சிந்துவெளி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அணிகள் அணிஞ்சிருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரில் கண்டுபிடிக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் ஒருத்தரோட சிலை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அவரோட காதணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அணிகளும் அணிஞ்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ 4 மட்டும் தவறு. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்விக்கிறோம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கல்விக்கு வந்த சீன பயணி யார்? ஓகேங்களா. சீன பயணி ஓகேங்களா. காஞ்சிபுரத்துக்கு வந்த ஒரு சீன பயணி யாருன்னு கேட்டிங்கனாலே யுவான் சுவாங் தான் வருவார். ஓகேங்களா. எப்போ வந்தார் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் வந்திருப்பார். 7ஆம் நூற்றாண்டில் தான் காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பார். ஓகேங்களா. இந்தியாவுக்கு எப்போ வந்தார்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷரோட காலத்தில் தான் இந்தியா வந்திருப்பார். ஹர்ஷரை யுவான் சுவாங் சந்திச்சிருப்பார். எங்கே சந்திச்சிருப்பார்னு கேட்பாங்க. ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ள கஜன்கலா. ஓகேங்களா. ராஜ்மஹால்ன்றது தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா. அதே மாதிரி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தை பற்றி ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள 7 புனித தலங்களில் ஒன்று காஞ்சிபுரம்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. பாகியான் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்தவர். ஓகேங்களா. மெகஸ்தனிஸ் சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்திருப்பார். இவர் அனுப்பிச்சுட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க அரசர் அனுப்பிச்சுட்ருப்பார். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வேத காலத்தில் அரசியலின் அடிப்படை அழகு எதுன்னு கேட்டிங்கன்னா குலம். ஓகேங்களா. அடிப்படை அழகு குலம். ஓகேங்களா. பல குலம் சேர்ந்து தான் குடும்பம் சொல்லுவாங்க. குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் வரும். கிராமத்தை தலைமை தாங்கிய தலைவர் வந்து கிராமணி வருவார். ஓகேங்களா. பல கிராமங்கள் சேர்ந்தது விஸ்யபதின்னு தான் தலைமை தாங்குவார் அதுக்கு. ஓகேங்களா. பல விஸ்கள் சேர்ந்தது ஜனா. பல ஜனங்கள் சேர்ந்தது ராஷ்டிரம். ஓகேங்களா. ஜனசிய கோபான்னு சொல்லுவாங்க. ஜனாவை ஆள்றவரை. ஓகேங்களா. அரசனை. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். கீழ்கண்டவர்கள் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா அஜாதசத்ரு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அஜாதசத்ரு வந்து பார்த்தீங்கன்னா புத்தரோட சமகாலத்தவர். ஓகேங்களா. பிந்துசாரர் யாரு அன்னு வந்து பார்த்தீங்கன்னா அசோகரோட தந்தை பத்மநாத நந்த வம்சங்களில் முதல் நந்தர் பிரகத்ரதா. ஓகேங்களா. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர். அடுத்த கேள்வி பெறும். கீழ் காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யார்? ஓகேங்களா. 2ஆம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. 2ஆம் நரசிம்மவர்மன் தான் வருவார். 1ஆம் நரசிம்மவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நந்திவர்மன். ஓகேங்களா. 2ஆம் நரசிம்மவர்மன் பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். ஓகேங்களா. வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் நந்திவர்மன் தான் வருவார். ஓகேங்களா. 2ஆம் நரசிம்மவர்மன் யாருன்னு காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். இவரோட இன்னொரு பேர் தான் ராஜசிம்மன். அதனால காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நந்திவர்மன். ஓகேங்களா. 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது தான் நந்தி கலம்பகம். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. தான்சானியா ஆப்பிரிக்காவில் தான் இருக்குது. ஓகேங்களா. கிழக்கு ஆப்பிரிக்கா. ஓகேங்களா. அங்கே ஒரு காலடி தடம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட கார்பன் வயது வந்து பார்த்திங்கன்னா 3.5 மில்லியன் ஆண்டுகளாக இருக்கும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலக கொண்டு வந்த வரலாற்று ஆய்வாளர்கள் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகாம், சார்லஸ் சாலர். ஓகேங்களா. இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வாளர்கள். ஓகேங்களா. சார்லஸ் சாலன் ஆய்வாளர் கிடையாது, தொகுத்து நூலாக வெளியிட்டவர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. பாலி என்பது வேத காலத்தில் வசூலிக்கப்பட்ட ஒரு வரியாகும். சரிதான்.
பாலி என்பது ஆரியர்களோட தொடக்க காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரி தான். தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தானாக முன் வந்து கொடுத்த வரி தான் இந்த பாலின்றது. பின்வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கட்டாயமாக்கப்பட்டு வருடம் அது மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா வசூலிக்கப்பட்டது. ஓகேங்களா. கூற்று 2. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 4இல் 1 பங்கை இவ்வரியாக செலுத்த வேண்டும். ஓகேங்களா. சரி கிடையாது, தவறு. காரணம் 6இல் 1 பங்கு தான் வரும். 6இல் 1 பங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வரியாக செலுத்துவாங்க. ஓகேங்களா. அது உங்களுக்கு வந்து விளைச்சலாக இருக்கலாம் அல்லது கால்நடையாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 6 ஆடுக்குன்னா ஒரு ஆடை நீங்கள் அரசுக்கு கொடுத்தாகணும். ஓகேங்களா. விளைச்சலில் 6 பங்கு. ஓகேங்களா. அப்போ 1 மட்டும் தான் சரி, பி மட்டும் தான் ஆன்சராக வரும். சமணத்தின் தனித்தனிமை வாய்ந்த போதனைகளில் தவறானது சமணம். ஓகேங்களா. 1. பிரபஞ்சத்தை உருவாக்கியது கடவுள் என்பதை மறுக்கவில்லை. ஓகேங்களா. சரி கிடையாது, தவறு. ஓகேங்களா. கடவுளின் கோட்பாட்டை சமணம் மறுக்கும். ஓகேங்களா. அகிம்சை அறவழி சமணத்தின் அடிப்படை தத்துவம். சரிதான். சமணத்துக்கு மட்டும் கிடையாது, பௌத்தத்துக்கும் அகிம்சை தான் அடிப்படை தத்துவமாக இருக்கும். முக்தி அடைவதுன்னா என்ன கொடுக்குறாங்க? பிறப்பு இறப்பு மறுபிறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபடுவது சமணத்தின் இறுதி லட்சியமாகும். சரிதான். ஓகேங்களா. அப்போ 1 தவறு, 2, 3 சரி, 1 மட்டும் தவறு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமணமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, கர்ம வினையை ஏற்றுக்கொள்ளும். கர்ம வினைனா நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் தீயது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தீமையே நடக்கும். ஓகேங்களா. ஆன்சர் ஏதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பொறுத்துக. சமணத்தின் நடத்தை விதிகள். அகிம்சை. ஓகேங்களா. அகிம்சைனா எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. 4. சத்தியம். சத்தியம் உண்மையை பேசுதல். உண்மையை மட்டும் பேசுதல். அஸ்தேயம். ஓகேங்களா. அஸ்தேயம் வந்து பார்த்தீங்கன்னா திருடாமை வரும். ஓகேங்களா. அபக்கிரகம் அப்படின்றது பணம் பொருள் சொத்துக்கள் மீதான ஆசை கொள்ளாமை. பிரம்மச்சரியம் திருமணம் செய்து கொள்ளாமை. ஓகே. 4, 3, 5, 2. 4, 3, 5, 2 சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபக்கிரகம்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா திருடாமைன்ற வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சாகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது கிடையாது. ஓகேங்களா. அதனால் பார்த்து போடுங்க. அஸ்தேயம்னா தான் திருடாமை. அடுத்த கேள்விக்கிறோம். மகாவீரின் தலைமை சீடரான கௌதமி சுவாமி மகாவீரின் போதனை தொகுத்தார். அதன் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதன் பெயர் ஆகம சித்தாந்தம். ஓகேங்களா. இதுக்கு முன்னால் பார்த்தோம் அஸ்தேயம்ன்றது பார்த்தீங்கன்னா திருடாமை. ஓகேங்களா. சமணத்தில் வரக்கூடிய வார்த்தை. ரத்தன்றது 3 ரத்தினங்கள் வரும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா கணா. ஓகேங்களா. கணசங்கங்களில் மிகவும் புகழ்பெற்ற கணசங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா லிச்சாவி வரும். இல்லை விதாதா. ஓகேங்களா. அதாவது ஆரியர்களோட பழமையான மன்றம் விதாதா வரும். ஓகேங்களா. சபான்றது வந்து பார்த்தீங்கன்னா மூத்தவர்களை கொண்டே அவை. சமிதி மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொது அவை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். மந்திரி பர்ஷத் என்ற அமைச்சரை யாருடைய வம்சத்தில் இருந்தது? ஓகேங்களா. மந்திரி அப்படின்னாலே மௌரிய வம்சத்தில் தான் மந்திரி பர்ஷத் இருந்துச்சு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. இங்கே 4 வம்சம் கொடுத்துருக்காங்க. தொடக்கத்தில் மகதத்தை ஆண்ட வம்சங்கள் இந்த 4 வம்சங்கள் வரும். முதல் வம்சம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஹரியங்க வம்சம் தான் முதல் வம்சமாக வரும். 2வது சிசுநாக வம்சம், 3வது நந்த வம்சம், 4வது மௌரிய வம்சம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். திணை மற்றும் தொழில். ஓகேங்களா. சங்ககால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த பக்கம் வரிசையாத்தாக்கு. குறிஞ்சியில் என்ன தொழில் செய்வாங்க? குறிஞ்சினா என்ன? மலையில் என்ன தொழில் செய்ய முடியும்? வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். முல்லை காடில் ஆடு மாடு மேய்ப்பாங்க, ஸோ ஆணிரை மேய்த்தல். மருதம் வயல் என்ன பண்ண முடியும்? வேளாண்மை செய்யலாம். நெய்தல்னா கடலில் என்ன முடியும்? மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பாலை. ஓகேங்களா. ஸோ எதுவுமே இல்லைன்னா அவங்க போருக்கு போயிடுவாங்க, வீரச்செயல்கள். ஓகேங்களா. அந்த நிலத்தை வச்சே நீங்கள் தொழில் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நிலத்தை வச்சே கடவுளையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. உதாரணத்துக்கு குறிஞ்சியில் யார் வருவா? முருகன் வருவார். குறிஞ்சினா மலை மேலே இருக்கிற கடவுள் யார்? முருகன். ஓகேங்களா. அப்போ குறிஞ்சிக்கு முருகன் வருவார். ஓகேங்களா. முல்லைக்கு என்ன வரும்? காடு. ஓகேங்களா. அப்போ காடு வந்து பார்த்தீங்கன்னா திருமால் வருவார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனாலும் சரி ராமனும் தான் சரி காட்டில் தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா
முல்லைத்தீனிக்கு கடவுளாக வருவாங்க. மருதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன், இந்திர வேலை சிலப்பதிகார மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. மருதம்ன்றது வயல் தானே, வயல் வந்து நகரங்களை சுற்றி தான் முதல்ல அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா. அங்கே இந்திர விழா கொண்டாடுறாங்கன்னா அங்கே இந்திரன் தான் வழிபடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. நெய்தல் கடவுள், மலைக்கடவுள். ஓகேங்களா. வருணன் வரும். பாலை வந்து பார்த்தீங்கன்னா காளி வரும், சில இடங்களில் கொற்றையும் வரும். ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்க கடவுள் நிலத்தை வச்சு கடவுளை கண்டுபிடிங்க, ரெண்டையும் வச்சு நீங்கள் மக்களையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அப்போ 4, 3, 5, 2, 1. 4, 3, 5, 2, 1. சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கழிப்பிடும். வேத மத நடைமுறைகளுக்கு புத்துயிர் ஊட்டி வைணவத்தை வளர்த்தவர்கள் யார் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுங்கர்கள். ஓகேங்களா. சுங்கர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேத காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. சுங்கரோட முதல் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்திர சுங்கர். 2 அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருப்பார். அதுக்கு முன்னால் சந்திரகுப்த மௌரியர் இருப்பார். அவரோட கடைசி மகன் பிரகதரத்னை கொண்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்யமித்திர சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்தை நிறுவியிருப்பார். அவர் தான் 2 அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருப்பார். ஓகேங்களா. மினாண்டர். ஓகேங்களா. இந்தோ கிரேக்க மன்னர் மினாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருவார். கலிங்க நாட்டு அரசனையும் தோக்கடிச்சிருவார். சுங்கரோட வம்சத்தை விரிவுபடுத்திய யாருன்னு கேட்டிங்கன்னா புஷ்யமித்திர சுங்கர் தான் வருவார். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசின் வடிவம் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. குப்தரோட முதல் மன்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தர். அவருடைய வடிவம் தான் நாணயங்களில் வந்திருக்கும். ஓகேங்களா. ஸ்ரீகுப்தரோட மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கச்சர். ஓகேங்களா. கடோத்கச்சர் யாருன்னா ஸ்ரீகுப்தரோட மகன் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் வருவார். முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சாவி இன மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா திருமண உறவு ஏற்படுத்தியிருப்பார். ஓகேங்களா. குமாரதேவி, அந்த அவங்க லிச்சாவி தேவி, அந்த ராணியோட பேர் குமாரதேவி. ஓகேங்களா. இவரோட உருவமும் அவருடைய மனைவி குமாரதேவி உருவமும் குறித்த நாணயங்களை வெளியிட்டவர் முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. அந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சாவி என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கும். இதுவே கேள்வியை கேட்பாங்க. லிச்சாவி என்ற வாசகத்துடன் நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர் யார்? ஓகேங்களா. முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. அந்த லிச்சாவி இன அரசி யாருன்னு கேட்டிங்கன்னா குமாரதேவி. ஓகேங்களா. குமாரகுப்தர் ரொம்ப ஃபேமஸான ஒரு குப்த அம்சர். ஓகேங்களா. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தவறான இணையை தேர்ந்தெடு. ASI. ஓகேங்களா. ஜான் மார்ஷல். ஓகேங்களா. இது புத்தகத்தில் கொடுக்கல, ஆனால் நெட்டில் தேடும்போது கிடச்சிது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா AICயில் வேலை செஞ்சுருக்காரு. ஓகேங்களா. AICனா என்ன அர்த்தம்? ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அது எப்போ தோற்றுவிச்சாங்க பார்த்தீங்கன்னா 1861 இது அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவரோட தொற்று வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இது சரியாக இருக்குது. ஓகேங்களா. கோட்டைகளில் தான் தானிய களஞ்சி இருக்கும். எங்கன்னா சிந்து சமவெளி நகரத்தில் 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. மேல்பகுதி நகர அமைப்பு, கீழ்ப்பகுதி நகர அமைப்பு. மேல்பகுதி நகர அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டைகள் இருக்கும். தலைவர்கள் மேக்சிமம் எல்லாமே முக்கியமான அதிகாரிகள் அங்கே தான் இருப்பாங்க. ஓகேங்களா. தானிய களஞ்சியமாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லாமே அங்கே தான் இருக்கும். பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நகர அமைப்பில் இருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது? கோட்டையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியாக தான் இருக்குது. லோத்தல் கப்பல் கட்டும் தளம். சரிதான். லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றில் இந்த லோத்தல் துறைமுகம் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. அது ஒரு கப்பல் கட்டும் தளம் தான். ஹரப்பா நகரியம் காவிரி ஆறு. ஓகேங்களா. பார்த்தாலே கண்டுபிடிச்சாலும் இது தவறுன்னு. காவிரி ஆறு கிடையாது, சிந்து. ஓகேங்களா. சிந்து நதி. ஓகேங்களா. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போவோம். பொறுத்துக்க. ரிக்வேத காலம். ஓகேங்களா. தங்கம் ஹிரண்யா. ஓகேங்களா. இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா சியாமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தாமிரம் அல்லது செம்பு. ஏற்கனவே சொன்னேன், தாமிரம் வந்தாலும் செம்புனாலும் ஒரே உலோகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். ஓகேங்களா. ஓகேங்களா. முதல்ல தங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிரண்யா வரும். இரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சியாமா வரும். தாமிரம் செம்பு வந்து பார்த்திங்கன்னா அயாஸ் வரும். பொதுமக்கள் விஸ் என்று அழைக்கப்பட்டனர். ஓகேங்களா. 3, 4, 1, 2. 3, 4, 1, 2. டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். 2ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இப்படி மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் எதில் உள்ளது கேட்டிங்கன்னா பாப்ரஸ் ஒப்பந்தம். பாப்ரஸ் ஒப்பந்தம் எல்லாத்துலேயும் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வியன்னாவில் இருக்குது. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மாளவி காக்னிமித்ரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா காளிதாசர். காளிதாசர் எழுதிய நூல் தான் மாளவி காக்னிமித்ரம். ஓகேங்களா. இந்த நூலில் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த நூலோட கதாநாயகன் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. அக்னிமித்திரர். சுங்க வம்சத்தின் 2வது மன்னர் அக்னிமித்திரர் தான் இந்த நூலோட கதாநாயகன். ஓகேங்களா. அவரோட மகன் இருப்பார் வசுமித்திரர். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதிக்கரையில் தோற்கடித்தார் அப்படின்ற செய்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க.
ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் தசம எண் முறையையும் நவீன உலகிற்கு தந்தவர்கள் யார் கேட்டிங்கன்னா குப்தர்கள் தான் வரும். ஓகேங்களா, குப்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்தியர்கள் கண்டுபிடிச்சதுன்னு கூட வெளியில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிரேக்கர்கள். ஓகேங்களா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நாணயங்களை ஓகேங்களா சரியான முறையில் அச்சு பார்க்கும் முறை இந்தியர்கள் யாரிடமிருந்து கட்டணம் கேட்பாங்க? இந்தோ கிரேக்கர்கள் வருவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி குகைகளை குடைந்தெடுத்து அங்கே கோயில் கட்டும் கலை வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கர்களிருந்து தான் இவங்க வருவாங்க. ஓகேங்களா, புத்தரில் வந்து பார்த்திங்கன்னா மகாயான பிரிவினர் கற்றுக்கொண்டார்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுகளை ஆராய. கூற்று 1. சாளுக்கியர்களின் காலத்தில் வெசரா பாணியிலான கோயில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது. ஓகேங்களா, சரிதான். ஓகேங்களா, சாளுக்கியர்கள் காலத்தில். ஓகேங்களா, சாளுக்கியரில் முக்கியமான மன்னர் 2ஆம் புலிகேசி. ஓகேங்களா, வெசரா பாணினா வந்து பார்த்திங்கன்னா வடபாணியும் திராவிட பாணியும் கலந்த கலவை. ஓகேங்களா, வெசரா பாணி என்பது கீழே கொடுத்துருக்காங்க. அதை வெசரா பாணி என்பது தென் இந்திய திராவிட மற்றும் வட இந்திய நகராக்கான கட்டட பாணிகளின் கலைப்பாகும். ஓகேங்களா, சரிதான். 2 கூற்றுகளுமே சரியாக தான் இருக்குது. அப்போ சி தான் சரியான ஆன்சர். எலிபெண்டா தீவு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா, கூற்று 1. இத்தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி, உள்ளூர் மக்களால் காரபுரி என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 1 சரிதான். எலிபெண்டா கோவாவிற்கு அருகில் உள்ள ஒரு தீவாகும். தவறு. எலிஃபெண்டா எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அருகில் இருக்குது. மும்பையே ஒரு தீவு தான். ஓகேங்களா, அதுக்கு அருகில் தான் அந்த எலிஃபெண்டா இருக்குது. ஓகேங்களா, அப்போ கூற்று 2 தவறு. இத்தீவில் உள்ள பெரிய யானையின் உருவத்தையும் கண்ணுற்ற ஆங்கிலேயர்கள் இத்தீவுக்கு எலிஃபெண்டா தீவு என பெயரிட்டனர். ஓகேங்களா, தவறு. ஓகேங்களா, எலிஃபெண்டா தீவுக்கு எலிஃபெண்டா தீவுன்னு பேர் வச்ச யாருன்னு கேட்டிங்கன்னா போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் கிடையாது. கூற்று 4. எலிஃபெண்டா கோயில் திருமூர்த்தி, 3 முகங்கள் கொண்ட சிவன் சிலை, துவார பாலகரின் சிலைகள் உள்ளன. சரிதான். 3 முகங்கள் கொண்ட சிவன் சிலை எலிஃபெண்டாவில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 1, 4 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்த கேள்வி போயிடும். 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம் எங்கு காணப்பட்டது? எங்கன்னு கேட்டிங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடமும் மொஹஞ்சதாரோ தான். நடன மாது அப்படின்ற வெண்கல சிலை கண்டுபிடிக்கப்பட்டதும் மொஹஞ்சதாரோ தான். ஓகேங்களா, பெருங்குளம். ஓகேங்களா, அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டது மொஹஞ்சதாரோ தான். ஓகேங்களா, லோத்தல். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். லோத்தல் குஜராத்தில் லோத்தல் கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு துறைமுகம். ஓகேங்களா, சபர்மதி துணை ஆற்றில் இருக்கும். ஹரப்பா. ஓகேங்களா, சிந்து வெளி நாகரிகம் வந்து முதல்ல ஆராய்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளின்னு தொடங்குவாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா நாகரிகம்னு பேரை மாற்றிடுவாங்க. ஓகேங்களா, காளிபங்கர் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். கூற்று மற்றும் காரணம். கூற்று. ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. சரிதான். ஓகேங்களா, காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. தவறு. ஓகேங்களா, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாதுன்றது சரிதான். ஓகேங்களா, ஆனால் கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் கிடையாது. ஓகேங்களா, 2 கூற்றுகளும் சரியாக இருந்தாலும் அந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா கூற்றை வந்து பார்த்திங்கன்னா சரியாக விளக்கலை. அது வெண்கல காலத்தை சார்ந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க செம்பும் தாமிரம் பயன்படுத்தி அதனால தான் வரணும் காரணம். ஓகேங்களா, ஸோ 2 கூற்றுகளும் சரி, ஆனால் காரணம் தவறானது. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். ஆரியர்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றிய உலோகம் எது? ஓகேங்களா, இரும்பு. ஓகேங்களா, இரும்பு கொண்ட கொழு முனைகள் கொண்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா காட்டை திருத்தி அதிகமான விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஆயுதங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் தான் செய்வாங்க. ஓகேங்களா, ஆரியர்கள் அதிகமாக பயன்படுத்திய ஒரு உலோகம் அது இரும்பு. ஓகேங்களா, செம்பு மற்றும் தாமிரம் 2மே ஒன்று தான். ஓகேங்களா, சிந்து சமவெளி மக்களால் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு உலோகம் செம்பு தாமிரம். ஓகேங்களா, லோத்தலை கண்டுபிடிச்சது வெண்கலத்தாலான ஒரு நடனமாது சிலை. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். ஆரியர்கள் பயன்படுத்திய தங்க நாணயங்களின் பெயர்கள் எவை? ஓகேங்களா, நிஸ்கா, சதமானா இது 2 வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயம். 1, 2 தான் வரும். ஏன்னா கிருஷ்ணாவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயம். அப்போ 1 மற்றும் 2 பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். பாடலிபுத்திரத்தில் புதிய தலைவனுக்கான அடித்தளம் இட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உதயன். ஓகேங்களா, உதயன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியங்க வம்சத்தின் கடைசி மன்னர்.
ஓகேங்களா. அதுக்கு முன்னால் யார் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிசாரர் வருவார். ஓகேங்களா. முதல்ல அரியங்க வம்சத்தில் ஃபஸ்ட்டு அவர் பார்த்திங்கன்னா பிம்பிசாரர் வருவார். அவருடைய மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா அஜாதசத்ரு. ஓகேங்களா. அவருடைய மகன் தான் உதயன். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரத்துக்கு அந்த நகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருப்பார். அதுக்கப்புறம் வந்த காலசாகா வந்து பார்த்திங்கன்னா பாடலிபுத்திர தலைநகர் ஆகிடுவார். ஓகேங்களா. அப்புறம் நந்தர்கள், அப்புறம் மௌரியர்கள் எல்லாரும் வரிசையாக வருவாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கலிங்க போர் பற்றி அசோகர் தனது எத்தனையாவது கல்வெட்டில் விவரித்துள்ளார்? ஓகேங்களா. எந்த பாறை கல்வெட்டில் விவரித்தாலும் பார்த்தீங்கன்னா 13ஆம் பாறை கல்வெட்டு. ஓகேங்களா. அசோகரோட மொத்த கல்வெட்டுகள் எத்தனைன்னு கேட்பாங்க? 33. ஓகேங்களா. அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. 13 வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து தான் கலிங்க போரை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி 2வது பாறை கல்வெட்டுலையும் 13ஆம் பாறை கல்வெட்டில் எதை சொல்லியிருப்பார்னு வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்களை பற்றி சொல்லியிருப்பார். மூவேந்தர்களை பற்றி 2ஆம் பாறை கல்வெட்டிலும் 13ஆம் பாறை கல்வெட்டுலையும் சொல்லியிருந்திருப்பார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்விக்கிறோம். பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள புத்தரது நின்ற சிலை யாருடைய அர்ப்பணிப்பு? ஓகேங்களா. காந்தார, கலைப்பள்ளி. ஓகேங்களா. இப்போ அதை இடித்து தள்ளிட்டாங்க. ஏன்னா அது இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. அங்கே உள்ள சில தீவிரவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையெல்லாம் உடச்சி நொறுக்கிட்டாங்க. ஓகேங்களா. தாலிபான் தீவிரவாதிகள். ஓகேங்களா. அடுத்த கேள்வி வரும். பொறுத்து 2ஆம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்யர் நவரத்னங்கள். ஓகேங்களா. விக்ரமாதித்யர்னு சொல்லி 2ஆம் சந்திரகுப்தரோட பட்ட பேர் தான். ஓகேங்களா. சங்கு. ஓகேங்களா. கட்டடக்கலை நிபுணர். வராக மிகிரர். ஓகேங்களா. வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர், சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர். விட்டல் பட்டர்னு விட்டுருக்காங்க. விட்டல் பட்டர். ஓகேங்களா. மாய வித்தைக்காரர். 4312 4312 சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பொறுத்துக கலைச்சொற்கள். ஓகேங்களா. அகலின்றது பார்த்திங்கன்னா மோட். இது அதிகமாக ஆங்கில வார்த்தையில் தெரிய வாய்ப்பில்லை. நாணயச்சாலைன்றது வந்து பார்த்திங்கன்னா மின்டோர். ஓகேங்களா. புனைப்பெயர் குவைட், சபோ குவைட். ஓகேங்களா. பழமைத்தன்மை ஆன்டிகுவாலிட்டி. ஓகேங்களா. 4123 பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? ஓகேங்களா. வரி தான். ஓகேங்களா. 1/6. 6இல் 1 பங்கு தான் வரும். ஓகேங்களா. அது விளைச்சலாக இருக்கலாம் அல்லது கால்நடையாக கூட இருக்கலாம். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றில் எந்த ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மாட்டில் சரியானது? ஏறு வரிசை இறங்கு வரிசைன்னு பார்த்துக்கோங்க. ஏறு வரிசைனா கீழேருந்து மேலே போகணும். ஓகேங்களா. அப்போ முதல் எடுத்தோடனே சிறுசு தான் வரணும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா குலா. சீலா மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. குலா. அப்புறம் கிராமம். ஓகேங்களா. பல கிராமங்கள் சேர்ந்தது விஸ். பல விஸ்கள் சேர்ந்தது ஜனா. பல ஜனாங்கள் ராஷ்டிரம். ஓகேங்களா. கிராமத்தின் தலைவர் கிராமணி வருவார். விசின் தலைவர் விசியபதி வருவார். ஜனாவின் தலைவர் ஜனசியபதினு வருவார். ஓகேங்களா. ஜனசிய கோபான்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ராஷ்டிரம். ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கீழ்கண்டவற்றில் எது பௌத்த நூல்கள்? ஓகேங்களா. அங்கங்கள், திரிபீடகங்கள், ஜாதக கதைகள். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா திரிபீடகங்களும் ஜாதகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த நூல்கள். 2 மற்றும் 3. ஓகேங்களா. ஏன்னா அங்கங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சமண நூல். அடுத்த கேள்வி போயிடும். அர்த்தசாஸ்திரம் என்ற நூலின் ஆசிரியர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் கௌடில்யர். ஓகேங்க. அல்லது சாணக்கியர். விசாக தத்தர் எழுதிய முக்கியமான நூல்கள் முத்துராட்சசம், தேவி சந்திரகுப்தம். ஓகேங்களா. மாமுனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகநானூரில் வருவார். ஓகேங்களா. அதுக்கு பத்திரபாகு யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியா அழைத்து வந்த ஒரு சமண துறவி. ஓகேங்களா. சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரபாகுவோட உடன் சேர்ந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள சரவண பெலாவுலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சல்லகனா செய்து உயிர் திறந்திருப்பார். சல்லகனா உண்ணா நோன்பு இருந்து உயிர் துரத்தல் ஆகும். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி தான். பொறுத்துக எரித்திரிய கடல் பெரிப்ளஸ். ஓகேங்களா. எரித்திரிய கடல் வந்து பார்த்திங்கன்னா எரித்திரிய கடல் பெரிப்ளஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது கடல் பயணங்களை பார்த்தீங்கன்னா முழு தகவலும் அதில் இருக்கும். ஓகேங்களா. அந்த நூலை எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா. பிலினி இயற்கை வரலாறு. ஓகேங்களா. அடுத்து தாலமி புவியியல். ஓகேங்களா. தமிழில் புவியியல்னு சொல்கிறாங்க. அவர் எழுதின நூல் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக். ஓகேங்களா. மெகஸ்தனிஸ் இண்டிகா.
மெகசனீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க நாட்டார் செலுக்கஸ் நிகேடரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரியருக்கு வந்திருப்பார். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 ஆண்டுகள் தங்கியிருந்து இந்தியாவை பற்றி ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூலோட பேர் தான் இண்டிகா. ஓகேங்களா. அதில் மதுரையை பற்றின தகவலும் இருக்கும். 2 4 1 3 பி தான் சரியான ஆன்சர். அடுத்து, தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா. இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தம்பி. சேரன் செங்குட்டுவனின் தம்பி தான் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் இயற்றப்பட்ட நூல் தான் சிலப்பதிகாரம். ஓகேங்களா. பாண்டிய நெடுஞ்செழியன் கொட்கை வேந்தன் என்று அழைக்கப்பட்டவர் பாண்டிய நெடுஞ்செழியன் வருவார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். கோண்டோ பெர்னஸ் யாருடைய வருகையால் கிறித்துவத்தை தழுவினார்? ஓகேங்களா. இந்தோ பார்த்திய மன்னரில் மிகவும் முக்கியமான மன்னர் கோண்டோ பெர்னஸ். ஓகேங்களா. இந்தோ பார்த்தியர். ஓகேங்களா. அல்லது பகலவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. யாருடைய வருகையில் வந்து பார்த்தீங்கன்னா புனித தாமஸ். ஓகேங்களா. புனித தாமஸ் வருகையினால தான் கோண்டோ பெர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறித்துவராக மாறி இருப்பார். ஓகேங்களா. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். அரசருக்கு அடிபணிய மறுத்த சாளுக்கிய மன்னர் யார்? ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் புலிகேசி. சாளுக்கிய மன்னரில் மிகவும் புகழ்பெற்றவர் 2ஆம் புலிகேசி வருவார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அமைச்சர் ஒருத்தர் இருப்பார் ரவிகீர்த்தி. ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஹோல் கல்வெட்டு கர்நாடகா மாநிலத்தில் கர்நாடகா மாநிலத்தில் பாகல்கோட் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஹோல்ன்ற இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் தான் அந்த தகவல் எல்லாமே இருக்கும். 2ஆம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா அரசரை தோக்கடிச்சார் அப்படின்ற தகவல் பொறிச்சவர் ரவிகீர்த்தி. ரவிகீர்த்தி யாருன்னா 2ஆம் புலிகேசியோட அவைகள புலவர். ஓகேங்களா. என்ன மொழியில் அது இல்லைக்கான சமஸ்கிருத மொழியில் இருப்பாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கிய மன்னர்கள் யார் வருவார்? முதல் புலிகேசி வருவார். அப்புறம் முதலாம் கீர்த்திவர்மன் வருவார். ஓகேங்களா. அப்புறம் தான் 2ஆம் புலிகேசி வருவார். அதுக்கப்புறம் முதலாம் விக்ரமாதித்தன் வருவார். 2ஆம் விக்ரமாதித்தன் வருவார். அப்புறம் 2ஆம் கீர்த்திவர்மன் வருவார். ஓகேங்களா. ஒரு 5 மன்னர்கள் தான் இருப்பாங்க சாளுக்கிய மன்னர்கள். ஓகேங்களா. 2ஆம் கீர்த்திவர்மனை தோக்கடிச்சதான் இவர் ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்த தந்திதுர்க்கர் வருவார். ஓகேங்களா. முதலாம் புலிகேசி ஃபஸ்ட்டு வருவார். அதுக்கப்புறம் முதலாம் கீர்த்திவர்மன் வருவார். அதுக்கப்புறம் 2ஆம் புலிகேசி வருவார் 3ஆவது மன்னராக. அதுக்கப்புறம் முதலாம் விக்ரமாதித்தன் வருவார். அப்புறம் 2ஆம் விக்ரமாதித்தன் வருவார். அப்புறம் தான் 2ஆம் கீர்த்திவர்மன் வருவார். ஓகேங்களா. மன்னரோட கால வரிசையை கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். வேறுபட்டதை காண்க. ஓகேங்களா. உறையூர், பூம்புகார், புகார், காவிரிப்பட்டினம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது உறையூர். காரணம் பூம்புகார், புகார், காவிரி, பூம்பட்டினம் எல்லாமே ஒரே இடத்த குறிக்கக்கூடிய சொல்கள் தான். ஓகேங்களா. உறையூர் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோட தலைநகரமாக இருந்துச்சு. பண்டைய சோழர்களோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா உறையூர். ஓகேங்களா. பூம்புகார், புகார், காவிரி, பூம்பட்டினம் எல்லாமே ஒரே இடத்த குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஓகேங்களா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோட தலைநகரமாக சில காலம் இருந்துச்சு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். சாரநாத் கற்றூனை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சாரநாத் கற்றூனை நிறுவியவர் அசோகர். ஓகேங்களா. முதல் பாடத்தில் இருக்கும். ஓகேங்களா. சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டை நிறுவினார். ஓகேங்களா. எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. கனிஷ்கர். ஓகேங்களா. 4வது புத்த சமய மாநாட்டை கூட்டியவர். எங்கே கூட்டினார்? காஷ்மீரில் ஸ்ரீநகரில் குந்தவனத்தில் கூட்டியிருப்பார். ஓகேங்களா. பிம்பிசாரர் அசோகரோட தந்தை. ஓகேங்களா. பிம்பிசாரோட இயற்பெயர்னு கேட்பாங்க சிங்கசேனா. ஓகேங்களா. கிரேக்கர்கள் இவரை எப்படி அழைச்சாங்க? அமிர்த கதா. ஓகேங்களா. எதிரிகளை அழிப்பவன் அதோட பொருள். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பெறும். சாரநாத் கற்றூன் எங்கே உள்ளது? சாரநாத் கற்றூன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா. நிறுவியவர் அசோகர். இப்போ தான் பார்த்தோம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். கன்பூசியனிசம் எங்கு பரவியது? ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தாலே சீனாக்கு தான். ஓகேங்களா. சீனா தான் வரும். அடுத்த கேள்வி. நீண்டதால் மனிதன் பற்றிய சான்றுகள் கிடைத்த பகுதி எது? ஓகேங்களா. எங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனி வரும். ஆன்சர் பி தான் வரும். ஓகேங்களா. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்ட மனிதர்கள், இறந்தவர்களை புதைத்தனர், வேட்டையாடுவதில் பின்தங்கிய மனிதர்கள், ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்த மனிதர்கள். ஓகேங்களா. ஓகே. ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வைஸாக போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் சிலபஸை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருந்தாங்க. பொது அறிவை பொறுத்தளவுக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது. நம்ம யூடியூப் சேனல் மூலமும் நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பு மூலமும் நம்ம டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட ஆப் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த டெஸ்ட்டை உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்க்கலாம். இலவசம், எந்த வித பேமெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தொடர்ந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டு நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.